இந்த உலகின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் பரிசாக கொடுத்தாலும் அவள் அழகுக்கு ஈடாகாது. போது நிறுத்துறீங்களா? மதி வீட்ல இருந்து யாராவது பேசினாங்களா இல்ல அப்பா ஏதாவது சொன்னாரா என்னன்னு? இத பாருடா தம்பி, மதி வீட்ல இருந்து எந்த தகவலும் வரல. அவ ஏன் பொண்ணு? யாரு கேட்டு மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்றீங்க? என்னது ஓம் பொண்ணா? இத பாருடா தம்பி, மதி வீட்ல இருந்து எந்த தகவலும் வரல. ஒருவேளை பாக்கு வெத்தல மாத்தி பரிசம் போட ஆளு வந்தாங்கன்னா உனக்கு நான் உடனே போன் பண்றேன், சரியா? கிண்டல் பண்ணாதக்கா. அக்கா அப்பாவுக்கு ஏதாவது தெரியுமா என்னன்னு? தெரியலடா, ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கலாம். உனக்கு தைரியம் இருந்தா நீயே மதிய பத்தி அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அக்கா நம்ம அப்பா சரின்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குக்கா. தம்பி நீ கவலையே படாத. உனக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ இல்லையோ, இந்த அக்காவோட சப்போர்ட் உனக்கு என்னைக்குமே இருக்கும். தேங்க்ஸ்க்கா. ஆமா, நான் உங்ககிட்ட அப்பவே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். லவ் பண்றதுன்னு முடிவாய் போச்சு. அந்த பொண்ணை பீச், பார்க்கு, சினிமா நீங்க கூட்டிட்டு போக வேண்டியதானடா? அதை விட்டுட்டு கோயிலுக்கு போய் கூட்டிட்டு போயிருக்கியடா. அதுவும் அப்பா முன்னாடி மாட்டிக்கிட்டு என்னடா நீ? ஐயோ அக்கா, நான் லவ் பண்ணதுக்கா போனேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நாங்க வர சொன்னா அதான் போனேன். சரி போனீங்க. நீங்க போனது அப்பாக்கு எப்படிடா தெரியும்? கரெக்டா மோப்ப முடிச்சங்க வந்திருக்காரு. அதெல்லாம் விடுக்கா. அப்பா அங்க வந்ததும் ஒருவேளை நீதான் ஏதாவது உளறி கொட்டிட்டியோன்னு நினைச்சேன். அட பாவி, நானாவது அப்பா கிட்ட சொல்றதாவது? ஓ லவ் மேட்டரை இப்ப சொல்லாத, பின்னாடி சொல்லிக்கலான்னு சொன்னவளே நான் தானேடா. என்னையே சந்தேகப்பட்ட பாத்தியா நீ? சந்தேகப்படலக்கா, ஒன்ன நம்பாமையா? அப்ப எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான். சரி சரி, சும்மா அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு அப்பா சொன்ன வேலையை கோட்டை விட்டுட்டு வந்துடாத. அவ உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டா. சரி சரி, போய் ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு வா. மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். வச்சிடவா? அப்பா, தம்பிதான்ப்பா போன்ல. ஏம்மா, அவன் தான் ஆர்வ கோளாறுல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிய, நல்லாவா இருக்கு? இதை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல? ஏம்மா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? கலிதேர் தான் குடும்பம், மானம் கட்டு நிக்கட்டும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல? சொல்லாதது தப்புதான்ப்பா. அவன் தான் புத்தி கட்டு போய் ஏதோ பண்றான்னா நீ புத்திமதி அவனுக்கு சொல்ல வேண்டாம்? காதலிக்கிறது, கண்டவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? நான் முடிவு பண்ணிட்டேம்மா. அவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நான் சேத்துல கால் வைக்க விரும்பல. அந்த பொண்ணை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து கத்தரிச்சு விட்டுற வேண்டியதுதான். அப்பா அப்பா என்னப்பா? அப்ப அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? அது அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனேன்னு நினைச்சேன். உங்க தகுதி வேற எங்க தகுதி வேற, எட்டி நிலுங்கன்னு எச்சரிக்கை பண்ண போனேன். பண்ணிட்டும் வந்துட்டேன். அப்பா, பாபு நீங்க இந்த பொண்ணை பேசி முடிப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையில இருக்காம்பா. பேசி என்ன பண்ண சொல்ற? அப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நாம வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நானும் ஆரம்பத்தில் வேண்டான்னு தான் சொன்னேன். கேட்டனாவன் அந்த பொண்ணை மறந்துடான்னு சொன்னதுக்கு பெத்தவங்க மற்றவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓட பார்த்தான். அவன் என்ன சின்ன பிள்ளையா அடிச்சு உதச்சி திருத்துறதுக்கு? அதனால தான் அவன் போக்குலே போய் நம்ம வழிக்கு கொண்டு வரலாம்னு சம்மதம்னு சொன்னேன். அந்த பொண்ணு வீட்லையும் போய் பேசுற மாதிரி பேசிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அந்த பொண்ணால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னடா அப்பா இப்படி பண்ணிட்டாரேன்னு உனக்கு கூட சங்கடமாக தான் இருக்கும். பிள்ளைங்களோட நல்லதுக்காக பெத்தவங்க சில விஷயங்களை பல்ல கடிச்சிக்கிட்டு செய்யத்தான் வேண்டியிருக்கு. நாளைக்கு அவன் நல்லா இருக்கும்போது அப்பா செஞ்சது சரிதான்னு உனக்கே தோணும். கல்யாணம்ங்கிறது லேசுப்பட்ட விஷயமா? நாம கால் எடுத்து வைக்கிற இடம் கௌரவமா இருக்கணும். உன் தம்பி பார்த்துருக்கானே ஒரு இடம், அந்த வீட்டை போய் பாரு. இத்து போன நாற்காலி, பிஞ்சு போன பாய், பழைய பாத்திரம் பார்க்கறதுக்கே அப்படியே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பொண்ணு எடுத்தோம்னா பார்க்குறவன் 4 பேர் என்ன காரித்து போக மாட்டான். சரி அதை விடு. ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்தோம்னு வை, அவன் வாழ்க்கை விளங்குமா? நாசமா போயிடாது? ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க நீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உன் மனசு பதறது இல்ல? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவனை பத்தி நான் எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? காசிலிங்கம் தெரியுமா?
விருதுநகர் காசிலிங்கம். இவனுக்கு அவர் வீட்டில் பொண்ணு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். காசிலிங்கம் எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய இடம், ஹோட்டலு, ஹார்ட்வேர்ஸ், ஜவுளி கடைன்னு அவர் பண்ணாத பிசினஸே கிடையாது. 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காருமா. நம்ம பையனுக்கு அப்பேற்பட்ட இடத்த பேசி வச்சிருக்கேன். ஆனா இவன் வீட்டு வேலை பார்க்குற பொம்பளை கிட்ட போய் சம்பந்தம் பேச சொல்றான். கேட்கறதுக்கு கேவலமா இல்ல? எல்லாம் சரிப்பா, காசிலிங்கம் பெரிய கோடீஸ்வரரு. அவர் எப்படி அவர் பொண்ணு நம்ம? நான் பேசி முடிச்சிட்டமா. அவரும் பொண்ணு தர சம்மதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரோட மூத்த பையனுக்கு நம்ம ராஜியை கேட்டார். நானும் தரதா சொல்லிட்டேன். யோசிச்சு பாரு, ராஜி அந்த வீட்டுக்கு மருமகளா போனா எப்படி இருக்கும்? அப்பா, ராஜி ரொம்ப கொடுத்து வச்சவாப்பா. இப்ப சொல்லுமா, நான் பண்ணது தப்பா? அப்பா, பாபு கட்டிக்கிட்டா அந்த பொண்ணுதான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறானே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அடிச்சு பிடிச்சு வழிக்கு கொண்டு வர வேண்டியதுதான். அப்பா, நான் வேணா தம்பி கிட்ட பேசி. நீ அவசரப்பட்டு பேசுனீன்னா அவன் எனக்கு காசு முக்கியம் இல்ல, கௌரவம் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம்னு பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டானா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட நைஸா பேசி அவன் மனசு மாறுற வரைக்கும் நம்ம மூச்சே விடக்கூடாது. அதனால தான் நான் இந்த காசிலிங்க விஷயத்த உங்க அம்மாட்ட கூட சொல்லல. நீ எப்பவும் போல அவன்கிட்ட பழகுற மாதிரியே பழகிட்டே இரு. அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்து. அவன் மனசு மாறி அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். அப்பா, அவன் மனசு மாறுங்கிறீங்க? ஏன் மாறாதுங்கிற? அவனுக்கு காசோட ருசி தெரிஞ்சா எல்லாத்தையும் மறந்துடுவான். அவனை மதுரைக்கு அனுப்பி வச்சது எதுக்குன்ற? அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கவா? நாலு பெரிய மனுஷங்களோட அவன் பழகினாதான் பணம்னா என்ன, கௌரவம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். கண்டபடி வாடுறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு இல்லம்மா. கொடுக்கறது, சேர்க்கறது, கொள்றதுன்னு அது ஒரு பிஸ்னஸ். அப்படிப்பட்ட பிஸ்னஸ்ல மட்டும் உன் தம்பிக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சுன்னு வையே, இந்த மாதிரி இடத்தையெல்லாம் அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். குணம் மாத்தலைனாலும் ஒரு மனுஷனை பணம் மாத்தும். நான் மாத்தி காட்டுறேன். சரி சரி, நாம பேசினதை அவங்கிட்டயே அம்மா கிட்டயே சொல்லிடாத. எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நம்மளால பாபுவை தானப்பா கன்வின்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பொண்ணே அவங்கிட்ட வந்து பேசி. எப்படிமா நடக்கும்? நான் பேசின பேச்சுக்கு அவங்க நம்ம பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க. காசு இல்லைனாலும் அந்த குடும்பம் கௌரவமான குடும்பம் மாதிரி தான் தெரியுது. அதனால அவங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க. தைரியமா இரு. சரிப்பா. இன்னும் 2 மணி நேரத்துல 15 லட்சம் ரூபாய் செக் வந்துடும். ஆள் அனுப்பி வந்து வாங்கிட்டு போங்க. நம்பிக்கை இல்லாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ அம்மா, டிவி சத்தது குறைமா. என்னது ரேட்டு கூடி போச்சா? 2 நாளைக்கு முன்னாடி தானே ஏத்துனீங்க? ஆமாய்யா, நீங்க பாட்டு விலையை ஏத்திக்கிட்டே இருங்க. கடைசியில ஒருத்தனும் கடைக்கு வர போறதில்ல. நானும் உலக பொருளாதாரத்தை பத்தி தான் பேசுறேன். மொத்த வியாபாரமே திருட்டுத்தனமா இருந்தா சில்லறை வியாபாரம் சீர்கட்டு போயிடுயா. பார், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏத்தனை விலை கஸ்டமர் தலையில கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, நீங்களும் நானும் பேசி ஒன்னாம போறதுல போனை வச்சுட்டு ஆள் அனுப்புங்க. இந்தாங்க. மூச்சு இழுக்கும் போது ஒரு விலை, மூச்சு விட்டா ஒரு விலை. இது எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. ஏ தோர, உன்கிட்ட ஒரு இருமா. ஹலோ, அண்ணாச்சி சொல்லுங்க. அண்ணாச்சி 3 தானே, செக்காவே போட்டுறேன். நல்லது அண்ணாச்சி. சொல்லுமா. அதான்டா உன்கிட்ட சொல்லியிருந்தேனே, என் பேத்தி விஷயமா. டேய், கடைக்கு வந்துட்டியா? அப்புறம் யாரா இருந்தாலும் அப்புறமா வீட்டுல வந்து பேசுங்க. உன் வியாபாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்க, வீட்டுல வச்சுக்காத. ஏமா இப்படி கோவப்படுற? ஏண்டா, மதி விஷயத்துல என்னடா முடிவு பண்ணிருக்க? உலக விஷயம்லாம் உட்கார்ந்து பேச தெரியுது. உன் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு உனக்கு தோணல இல்ல? ஏன் அத்தை, எதுக்கு நேத்துல இருந்து இதையே பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடிட்டு உள்ள போ. ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? மூத்த மருமக ஏறி மிதிப்பா, இளையவ நான் தான் இழிச்சவாயா? ஏய்,
நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பின்ன என்னங்க, உங்க அண்ணி தான் என் மக விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க, அவ கல்யாணத்தை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு? அவ சொல்லிட்டா அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? வேற என்ன பண்றதா? வேணும்னா கொஞ்சம் பணம் காசு கொடுத்து ஒதுக்கி விட வேண்டியதுதான். ஏய், உன்னை யாராவது இங்க நாட்டாவ பண்ண கூப்பிட்டாங்களா? போகல. நல்லதுக்கு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம், எப்படியோ போங்க. கொஞ்சம் ஏமாந்தா உச்சந்தல்ல உட்கார்ந்து புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாளுங்களே. ஏய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? மா, யார் என்ன சொன்னாலும் சரி, மதிக்கு நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி சொல்லுடா என் ராசா. அண்ணி சொல்லிட்டாங்கன்னு மதி கல்யாணத்தை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னா ஏதாவது ஈத்திர குடும்பத்துல மாப்பிள்ளை பாத்துருவாங்க. அதெல்லாம் சரி வராதுமா. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். நானும் அதான்டா சொல்றேன். ஆமா, நீ ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா? ஆமாமா, நம்ம கணபதி மகன் எப்படி? நல்ல இடமாச்சே, மரியாதை உள்ள மனுஷன், வில்லங்கம் இல்லாத குடும்பம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு வச்சிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. நான் என்னடா சரின்னு சொல்றது? அவங்கள ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு, கையோட கூட்டிட்டு போய் பொண்ணை காமிச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சு அங்கேயே பாக்குவத்துல மாத்திடுவோம். அண்ணி வீட்டுல வச்சா? ஆமாண்டா, அவ முன்னாடி தான் பேசி முடிக்கணும். அப்பதான் அவ பேசின பேச்சுக்கு யாத்திரை அடங்கும். சரிம்மா, அப்படியே பண்ணிடுவோம். சரி. நான் சொல்றத கோவப்படாம நிதானமா கேளுங்க. உங்க அண்ணி தான் யாரையும் அண்ட விடாம தள்ளி தள்ளி போறாங்கல்ல, அப்புறம் அவங்க விஷயத்துல நாம ஏங்க தலையிடணும்? இல்ல, உங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு நாம செய்ய வேண்டிய முறை இருக்கு. நான் இல்லைங்கள, நாம வலிய போய் செஞ்சா அவங்க அவமானப்படுத்துற மாதிரில பேசுறாங்க. காசையும் செலவு பண்ணிட்டு எதுக்கு பேரை கெடுத்துக்கணும்? அதுக்காகத்தான் சொல்றேன். நம்ம பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க, அதுங்களுக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு வெட்டி வேலை பாக்குறேன்னு கேக்குறியா? பார், விவசாயி விதைய போட்டு விதைய எடுப்பான், ஆனா வியாபாரி பணத்தை போட்டு பணம் எடுப்பான். லட்சக்கணக்கில் போட்டு மதிக்கு கல்யாணம் பண்றேன்னா அது உனக்கு வேணா செலவா தெரியலாம், ஆனா எனக்கு அது முதலீடு, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். புரியல? என் அண்ணி இன்னைக்கு ஒதுங்கி இருந்தாலும் மொத்த சொத்துலயும் அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்பாங்கல்ல? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வந்து உன் சொத்துல ஒரு பங்கு என்னோடது, பிரிச்சு கொடுன்னு கேட்டா நீ கொடுப்பியா? அதை எப்படி கொடுப்பேன்? ஆனா கொடுத்துதான் ஆகணும். மதிக்கு வில்லங்கமான இடத்துல சம்பந்தம் பேசிட்டாங்கன்னு வை, கல்யாணம் முடிச்ச மறுநாளே என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். கண்டவெல்லாம் திருட்டு போய் தானே கோயில் சொத்தா? இப்படி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா மதிக்கு வர்ற புருஷன் நமக்கு அடங்கி நடக்கிறவனா இருக்கணும். என் முன்னாடி கை கட்டி நிக்கிறவனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோ, பின்னாடி பிரச்சனை வராதுல்ல? அதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றது. இப்ப புரியுதா நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு? இதை நான் சொத்துக்காக மட்டும் செய்யல. என்னை எதிர்த்து வீராவேசமா பேசி சவால் விட்டு போனாங்களே என் அண்ணி, அவங்களை என் முன்னாடி நிக்க வச்சு கதறி அழ வைக்கணும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் செய்யறேன். ஐயோ கடவுளே, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இத பார், நம்ம சாதி சனத்துக்கு மத்தியில எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா என் அண்ணி என்கிட்டே சவால் விட்டு காட்டினாங்கல்ல, அதெல்லாம் மறக்க முடியுமா? அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாம்? நான் யாருன்னு காட்டுறேன். எந்த பிள்ளைகளை நம்பி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களோ அந்த பிள்ளைகளை வச்சே நான் என் வேலையை காட்டுறேன். யார் தெய்வம் தேவையில்லைன்னு நிமிர்ந்து நிக்கிறாங்களே அவங்கள என் முன்னாடி வந்து கதற வைப்பேன். என் அண்ணன் பிள்ளைங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது என் அண்ணி இல்லை,
நான். அதோட ஆரம்பம் தான் நிறைமதியோட கல்யாணம். இதை சாதிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நீங்க உடனே பாபு போய் நேர்ல பாருங்க. 2 பேரும் ஒளிவு மறைவு இல்லாம பேசி ஒரு டிசிஷனுக்கு வாங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள பிரிவை தான் அதிகமாக்கும். யாருமா நீ? என்ன வேணும்? நான் பாபுவை கொஞ்சம் பார்க்கணும். இருக்காருங்களா? நீ யாருமா? கேக்குறல்ல, சொல்ல. நீ யாரு? அவனை எதுக்கு பார்க்கணும்? என் பேரு நிறைமதி. நான் பாபு. ஏய், இரு இரு இரு. என்ன பேர் சொன்ன? நிறைமதியா? நினைச்சேன். வாடி வா. நீதானா அது? என் மகனை வளைச்சு போட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போய் பழகிருக்கல்ல? அதெல்லாம் இல்லைங்க. நிறுத்திடி. உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு என் மகன் என்ன பொம்மை நினைச்சியா? குனிஞ்சு தலை நிம்மராம போனவன மயக்கி புத்தி கடை வச்சிட்டியே. பொம்பளையாடி நீ? எங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அடிச்சி பேசாத. தெருவுல போய் கேட்டு பாருடி எங்க குடும்பத்தையும் பாபுவை பத்தியும். பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டான், தப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படிப்பட்டவன கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறதே நீதாண்டி. என்னமோ இங்க வந்து ரொம்ப யோகியமா பேசுற. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி. எங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஆமா ஆமா, கேள்விப்பட்டோமே. உன் குடும்பத்தை பத்தியும் உன்னை பத்தியும் அப்படியே ஓஹோன்னு தான் சொன்னாங்க. இந்த கதை அளக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். அம்மா என்னம்மா இது? யார் இந்த பொண்ணு? என்னாச்சு? உன் தம்பியோட ஜோடி போட்டு சுத்துறதா சொன்னாங்கல்ல, அவதான் இவ. வக்கனையா எவன் கிடைப்பான் வளைச்சு போடலான்னு அலைய வேண்டியது வெக்கங்கிட்ட ஜென்மங்க. வேண்டாங்க, வயசுல பெரியவங்க நீங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுங்க. கேட்டியாடி? இவ வீடு வீடா போய் ஆம்பளைய தேடுவாளா? நாம யோசிச்சு பேசணுமா? வேணா ஆண்டி, ரொம்ப பேசுறீங்க. ஏய், என்ன நீ கை நீட்டி பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. இங்க எதுக்கு வந்த நீ? அவரை பார்க்காம இருக்க முடியலையா, அதான் வீடு தேடி வந்துட்டா. வேணா ஆண்டி, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். சத்தியமா சொல்றேன், நாங்க 2 பேரும் உசுர விட்டு பழகுறோம். ஆனா ஒரு நாளும் தப்பான எண்ணத்தில் பழகல. பாபு வேணா கேட்டு பாருங்க, எல்லாம் உங்களுக்கே புரியும். அடச்சி, இத அவங்கிட்ட வேற கேட்கணுமா? ஆம்பளைய தனியா வீட்டுக்கு வர வச்சிருக்கியே, இதுல இருந்தே தெரியல உன் லட்சணம். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்திடுவேன். அத நீங்க சொல்லாதீங்க, அவர் வந்து சொல்லட்டும். இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்ல மதிய பார்த்தேன். மதியா? ஹலோ பாபு, நான் மதி பேசுறேன். சார், நான் பாபு பேசுறேன் சார். கிளாஸ் அப்பவே முடிஞ்சு மதி கிளம்பி போயிட்டாங்களே. நீங்க இப்படி பேசுறது தெரிஞ்சா உங்க தம்பியே சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ மதி, ப்ளீஸ் தயவு செய்து அழறத நிப்பாட்டுங்க. இனிமே எனக்கு ஃபோன் பண்ற வேலையை வச்சுக்காத. அப்படி மீறி பண்ணுனா நான் மோசமானவன் ஆயிடுவேன். ரூம் நம்பர் 207 பேசுறேன். உடனே வெக்கேட் பண்றேன்.